இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 10வது அதிகாரமானது நாதாபு அபிகு ஆகியோருடைய பாவத்தால் இவர்கள் 2 பேருமே ஆரோனுடைய பிள்ளைகள். அவர்களும் குருக்களாக அருள்பொழிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த குருக்கள் அவர்கள் கடவுளுக்கு எதிராக சில பாவங்களை செய்யக்கூடாததை செய்ததால், அவர்கள் எங்கு உண்ண வேண்டுமோ அதை உண்ணாமல் விட்டதால், அல்லது கடவுளுக்கு மாறான ஒரு செயலிலே அவர்கள் அதை உண்டதால், கடவுளுடைய கோப கனலானது அவர்கள் மேல் வர அந்த நெருப்பானது அவர்களை பொசுக்கி விட்டது, கொன்றுவிட்டது. இது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இங்கு நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களை யாரும் இந்த இடத்துல வைக்கக்கூடாது, தூக்கி கொண்டு வெளியில போடுங்க, பெரிய அளவில் நீ அழக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது என்ற அந்த விவரங்களையும் இதில் எடுத்து வைக்கிறது. அதன் பிறகு மோசே வழியாக கடவுள் ஆரோனுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் குருக்களானவர்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு வரும்போது தூய ஒரு நிலையில் இருக்கணும், அதுவும் முக்கியமாக இந்த மதுவோ அந்த திராட்சரசமோ அருந்திக்கிட்டு பலி கொடுக்க வரக்கூடாது என்ற அந்த ஒரு தன்மைகளையும் எடுத்து வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த அதிகாரத்தில் உள்ள வாங்கும் பொழுது, கண்டிப்பாக தூயகத்துக்குள் போகும் பொழுது அனைவரும் தூயமாக, தூய உள்ளத்தோடு, தூய எண்ணத்தோடு நாம் அதை செயல்படுத்தணும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். ஆரோனின் புதல்வர்களான நாதாபும் அபிகுவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன், எல்லா மக்களுக்கு முன்பாக நான் மாட்சி உறுவேன், என் ஆண்டவர் உரைத்த தன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாயிருந்தார். மோசே ஆரோனுடைய சிற்றப்பனாகிய உசியேலினுடைய புதல்வராகிய மீசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரனுடைய சடலங்களை தூயகத்தில் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார். மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடல்களோடும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தமார் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை களைத்துக் கொள்ளவும் ஆடைகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம், அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூளும். உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள், ஆண்டவரது அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தைப்படியே செய்தார்கள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீரும் உம்மோடு உம் புதல்வர்களும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறைதோறும் மாறாத நியமமாக விளங்கும். தூயதற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறிய அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலெயாசார் இத்தமார் ஆகியோரிடம் கூறியது, நீங்கள் ஆண்டவரிடம் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படையலை எடுத்து பலிபீடத்தருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும். அது மிகவும் தூயது. அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும், ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் உம் புதல்வர்களுக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற அந்த கட்டளை. ஆரத்தி பலியான அந்த நெஞ்சு கரியையும் உயர்த்தி
படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உன்னோடு புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இஸ்ரேல் மக்களினுடைய நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் புதல்வர்களுக்கும் புதல்வியர்களுக்கும் உரிய பங்காகும். உயர்த்தி படைக்கும் அந்த பழிபொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பழிபொருளான நெஞ்சங்கரியையும் நெருப்பு பழிபொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமண் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக அசைவாட்டுவார்கள். அது ஆண்டவனுடைய கட்டளைப்படியே உமக்கும் புதல்வர்களுக்கும் மாறாத நியமமாக விளங்கும். இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பழிபொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனுடைய எஞ்சியிருந்த புதல்வர்களாகிய எலெயாசார் இத்தாமர் மீது கடும் சினமுற்று சொன்னது, நீங்கள் பாவம் போக்கும் பலியை தூய தளத்தில் ஏன் உண்ணவில்லை? அதுவும் மிகவும் தூயதன்றோ? மக்கள் கூட்டமைப்பினுடைய குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும். உடனே ஆரோன் மோசையை நோக்கி, ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது. எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா? நான் பாவம் போக்கும் பலியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவனுடைய பார்வைக்கு உகந்ததாய் இருந்திருக்குமோ என்றார். மோசே இதை கேட்டு அமைதி அடைந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.